அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஒரு வெறுப்புணர்வு இருந்தால் அவர் அதுக்கு அகைன்ஸ்டாக கண்டிப்பாக விஜய்க்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவரோட தனி மனித தப்பு கிடையாது, இங்கே அது எல்லாரோட தப்பாகவும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவாகவும் இந்த கருத்து இருக்குது பார்க்கப்படும். இல்லை கூடவே என்ன சொல்கிறாருன்னா, தனது செல்வாக்கை காட்டுவதற்காக கூட்டத்தை திரட்டாதீங்கன்றாரு. அதுலேயும் ஒரு ஊமை குத்துறாரு. கட்டாயமாக இருக்குல்ல. ஓகே, நீங்கள் ஆதரிச்சா ஒரே அடியாக ஆதரிச்சு, எதிர்த்தா ஒரே அடியாக எதிர்த்து. சோஷியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அஜித்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஆங்கிலத்தில் கொடுத்த பேட்டி தான். இந்த ஆங்கிலத்தில் அவர் பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயத்தை தமிழ் படுத்தும் போது அவங்கவுங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, அவர் என்ன நினச்சி சொன்னாருன்னு அவர் மனசுக்கு தான் தெரியும். அவங்க ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது இவர் ஸ்டாம்பேடுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு கருத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்றதுல அவர் வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியுதா? அஜித் கருத்து சொல்வதற்கான நேரம் இப்போ தான் வந்துருக்கு. ஆக்சுவலாக அவர் அன்னைக்கே கூட ஒரு அறிக்கையை அதை வெளியிட்டிருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோமேனு அவர் காத்திருந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பற்றி பேசுகிறாரு. பட் பொதுவாக அவர் சினிமா குறித்து சொன்ன கருத்துக்கள் தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. சினிமாவை அவர் ஒரு வேறொரு இடத்துல வச்சுட்டார், இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சொல்கிற கருத்தை நாம் எப்படி முழு மனதோடு ஏற்றுக்க முடியுங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. இதை நீங்கள் இன்னொரு 10 படத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட அடடா சரியாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ரசிகர்களுக்கு தோணும். இவ்வளவு அட்ராசிட்டியை அவங்க குறைச்சிருப்பாங்க. எனக்காக நீங்கள் கட் அவுட் வைக்காதீங்க, எனக்காக பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, உன் குடும்பத்தை பாருன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு கடந்து போகிறதில்ல. ஏன்னா இந்த ஒரு வரியில் சொல்கிறதெல்லாம் அவன் மண்டக்குள்ளே இறங்கவே சார், இப்போ உள்ளே நடந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவர் எல்லாருடைய கால்லையுமே அவர் விழுந்த மன்னிப்பு கேட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? உண்மையாலுமே அப்படி கேட்டாரா? காலில் விழுந்து கேட்டாரா விஜய்? அவங்களே சொல்கிறாங்களே, நம்ம யாரும் பார்க்கல. உசியானந்து கூட அதை பார்க்கல. ஏன்னா எல்லாரையுமே போக சொல்லிட்டு அவர் மட்டுமே போய் அந்த குடும்பங்களை பார்த்துருக்கிறார். ஓகே, அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் செல்ஃபோனை கூட கவுத்து தான் வச்சுருந்தாரு, அங்கே யாருமே படம் எடுக்கலை, அவர் வந்தார், அழுதாரு, கண்கலங்கி காலில் விழுந்தாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 20 லட்சத்தை ஒரு பெண்மணி திருப்பி அனுப்பியிருக்காங்க. எனக்கு இது வேண்டாம், நீங்கள் என்னை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லலைன்னா நான் எதுக்கு அந்த பணத்தை வாங்கணும்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை வேணான்னு சொல்லுதுன்னா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது பரபரப்பாக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, அஜித் அவர்கள் நேற்று ஒரு இன்டர்வியூவில் பேசின ஒரு சில வார்த்தைகள், அதில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அவர் எந்த ஒரு பேரையுமே குறிப்பிடாமல் பொதுவாக தான் அவர் நிறைய பேசினார். அவர் பேசின அந்த விஷயத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அவர் பேசினது என்னென்னா, ஒருவர் மீது குற்றம் சுமத்துவது சரியில்லைன்னு தான் சொல்கிறார். ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு நம்ம ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைப்பது சரியில்லை, அது இந்த சமூகத்தின் குற்றம், ஊடகங்களின் குற்றம்னு நிறையா வரிசையாக அடுக்கிறார். அது ஒரு வகையில் உண்மை தான். இப்போ ஆக்சுவலாக ஒரு பெரிய நடிகர் வராரு அப்படிங்கும் பொழுது நாம் எவ்வளோ பாதுகாப்பாக அங்கே போகணும், ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது முதல்ல அங்கேருந்து வெளியேறணும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் என்னென்னா விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்துட்டாங்க. ஸோ இது காலகாலமாக நடக்கிறது தான். இப்போ ஆக்சுவலாக அஜித் இது போன்ற விஷயங்களுக்கு எதிரானவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ மகாமகம் சம்பவம் நடந்துச்சு, ஜெயலலிதா அம்மாவும் சசிகலாவும் போயிருந்தப்போ அங்கே கூட்ட நெரிசலில் செத்து பல பேர் நெறிப்பட்டு இறந்தாங்க. ஆனால் அதற்கப்புறமும் அவர் போயஸ் கார்டனுக்கு பல முறை போயிட்டு வந்தார். அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் வச்சுருந்தார். இன்றைக்கி விஜய் மீது அவர் வைக்கிற ஒருவேளை விஜய் அவர் டார்கெட் பண்ணி ஏதாவது சொன்னார்னா, இதே குற்றச்சாட்டு அவர் பெரிதும் நேசிக்கிற ஜெயலலிதா அம்மா மேலேயும் வச்சுருக்கணும். அந்த எண்ணம் ஒரு மனதிற்குள்ளேயும் இருந்திருக்கணும். அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு சமூகம் இப்படி போகுதேங்கிற ஒரு கவலை அவர் பேச்சில் இருக்குது, அதை நம்மளால் உணர முடியுது. சார், இப்போ இதை மறைமுகமாக இப்போ நிறைய பேர் விஜய்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணாத நிலையில் இவர் ஒருத்தர் தான் அவருக்கும் ஓரளவுக்கு ஆதரவாக பேசின ஒரே ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் இந்த ஒரு நோட்டில் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ட்விட்டர், சோஷியல் மீடியாவில். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அஜித்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஆங்கிலத்தில் கொடுத்த பேட்டி தான். இப்போ இந்த ஆங்கிலத்தில் அவர் பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயத்தை தமிழ் படுத்தும் போது அவங்கவுங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் என்ன நினச்சி சொன்னாருன்னு அவர் மனசுக்கு தான் தெரியும்.
இப்போ அவர் சொன்னது வந்து தனிப்பட்ட ஒருவர் மீது நீங்கள் குற்றச்சாட்டை வைக்காதீங்க, எல்லாருக்கும் தான் இது வந்து பொதுவானது. அங்கே வந்து அந்த நெரிசலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே அதுவும் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை மீது தான் அவர் சேர்த்து குறைய சொல்கிறாரு. அப்போ ஒரு தனி மனிதன் மேலே அது வைக்காதீங்கன்னு சொல்ல வர்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதையே வந்து ஒரு தமிழ் ஊடகத்துக்கு ஒரு பேட்டியாக கொடுத்துருக்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீண்ட காலமாகவே ஒரு தமிழ் ஊடகங்களை புறக்கணிக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போன பிறகு ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து ஒரு 2-3 பேட்டி நினைக்கிறது, 3வது பேட்டியாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு முறையாக ஒரு ஆங்கில ஊடகங்களை சந்தித்து தான் அவர் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து பல பேர் மீது அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, இவங்கெல்லாம் கான்ட்ரவர்சி கிளப்புறவங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதனால் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு ரொம்ப ஜென்யூனாக, அதாவது ரொம்ப நடுநிலையோடு பேசுகிறவர்னு அவர் நினைக்கிறாருல்ல. இப்போ நீயா நானா கோபிநாத் இருப்பார், அப்புறம் நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் இருக்கார். ஸோ இப்போ இவங்கள்லாம் தந்தியில் வர்ஷினி இருக்காங்க, அசோகவர்ஷினி. ஸோ இப்போ இவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் ஒரு பேட்டி தமிழில் கொடுக்கணுமா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நீங்கள் அதில் பேட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுடைய கருத்துக்கள் கடைகோடி மக்களுக்கும் போய் சேரும். இப்போ ஆங்கிலத்தில் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோமா என்ன? ஒரு 90% பேர் தமிழ் தெரிந்தவர்கள் தான், ஆங்கிலம் தெரியாதவர்கள் தான் 90% பேர். ஒரு 10% பேர் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக கேட்குறது புரிஞ்சுக்கிறதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கான பேட்டியாக அது மாறிப்போச்சு. ஸோ அதுதான் வந்து இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம். அவர் விஜய்க்கு ஆதரவு அளித்தாரா, ஆதரவு அளிக்கலையா, எதிர்த்து பேசினாரா, விஜய் வேணான்னு நினைக்கிறாரா, இது எதுவுமே புரிய மாட்டேங்குது இல்லை. அப்போ நீங்கள் நேரடியாக தமிழில் ஒரு பேட்டி கொடுத்து அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, ஸ்டாம்பேட் பற்றி பேசினார், கூட்ட நெரிசல் இறந்து போகிறது, இதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு, அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க போது அவர் நினச்சிருந்தா அப்படியான ஒரு வார்த்தைகளையோ அந்த விஷயங்களையோ தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அவர் இதை அட்ரஸ் பண்ணணும்னு அவர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் எனக்கு தெரியுது. ஏன்னா கேள்வியும் நேரடியாக அதை பற்றின ஒரு கேள்வி கிடையாது. அவங்க ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது இவர் ஸ்டாம்பேடுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காலமாகவே இதை அட்ரஸ் பண்ணி நாம் ஒரு கருத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்றதுல அவர் வெயிட் பண்ணிருந்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியல? கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து எல்லாருமே அதை வந்து கவனிக்கிறாங்க, அது குறித்து கருத்துக்களை சொல்கிறாங்க. அஜித் வந்து கருத்து சொல்வதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் அன்னைக்கே கூட ஒரு அறிக்கையை அதை வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா அவர் சார்ந்த மண் தானே இது, அவரை கொண்டாடிய மண் தானே இது. அங்கே ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கும்போது மறுநாள் ஒரு ட்விட்டரில் அவருடைய கவலையை அவர் பகிர்ந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோமேனு அவர் காத்திருந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பற்றி பேசுகிறாரு. பட் பொதுவாக அவர் சினிமா குறித்து சொன்ன கருத்துக்கள் தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் இந்த கூட்டமும் தான் அவரை வளர்த்து விட்டுச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக அவர் வந்திருக்கும் பொழுது திரும்பி பார்க்குறாரு, திரும்பி பார்த்து நாம் இவ்வளோ அழுக்குகளை கடந்தா வந்திருக்கோம்னு நினைக்கிறாரு. ஸோ அதைத்தான் வந்து அவருடைய வார்த்தைகளில் பல்வேறு விதமாக வெளிப்படுது. என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சோ அல்லது வந்து வேறு ஏதோ நிகழ்வோ நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குதான்னா இல்லை, சினிமாக்காரர்கள் சினிமா ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் இதெல்லாம் வருது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒட்டுமொத்த சினிமாக்காரர்களையும் இந்த சினிமா ரசிகர்களையும் அவர் வந்து ஒரு இடத்துல வச்சு தான் பார்க்குறாரு அவர். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இந்த கருத்துக்கள் அவர் சொல்கிறார் இல்லையா, இதுதான் நீண்ட காலமாக அவர் மனதில் இருந்திருக்கணும். இப்போது 64வது படம் பண்ண போகிறார், 63 படம் பண்ணி முடிச்சிட்டார்ல. உங்களுடைய 55வது படத்துலையாவது இந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு? நடிகனுக்காக கூடாதீங்க, நடிகன் பின்னால் நிற்காதீங்க, அவன் ஒரு தொழில் செய்கிறான் அவ்வளோதான், மற்றபடி உங்களை மாதிரி தான் ஆகணும், இப்படிலாம் வந்து அவர் சொல்லி அவருடைய படங்களுக்கான ஓப்பனிங் ஒன்று நடந்தது இல்லையா, இங்கே போஸ்டரு, கட் அவுட்டு, பாலாபிஷேகம், ஸ்ட்ரிக்டாக என்னுடைய ரசிகன் என் மீது உயிரை எவன் வச்சுருக்கானோ அவன் தியேட்டரில் இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லையா. இன்றைக்கி வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா எனக்கு புரியல. ஏன்னா இப்போ பாருங்களேன், அவர் வந்து சினிமாவில் இப்போ இந்த 64வது படம் நடிக்கிறாரு, அதையும் வந்து பெரிய ஆர்வத்தோடலாம் அவர் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. அவருடைய முழு ஆர்வமும் ஸ்போர்ட்ஸில் தான் இருக்குது. இப்போ இந்த படத்துக்கு அந்த ஸ்போர்ட்ஸு அவர் கொடுத்த கோட்டாலெலாம் முடிஞ்சு ஒரு டேட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நடித்து அது வரும்பொழுது எப்படியும் ப்ரொமோஷன் வர போகிறதில்ல, ஆடியோ லான்ச் நடக்க போகிறதில்ல, அது கண்டுக்கவே போகிறதில்ல. அவர் அதை பற்றி ஒரு வரி கூட அவர் பேச போகிறதில்ல. அப்படி சினிமாவை வந்து அவர் ஒரு வேறொரு இடத்துல வச்சுட்டார், இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சொல்கிற கருத்தை நாம் எப்படி முழு மனதோடு ஏற்றுக்க முடியுங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஓகே, இதை நீங்கள் இன்னொரு 10 படத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட அடடா சரியாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ரசிகர்களுக்கு தோணும். இவ்வளவு அட்ராசிட்டியாக அவங்க குறைச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஓரளவுக்கு ரசிகர் மன்றத்தில் அப்போவே கலைச்சிட்டார். மன்றத்தை கலைக்கிறது வேறங்க, ஆனால் கலைத்தாலும் அந்த மன்றம் செய்கிற வேலையை தானே அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் நினச்சிருந்தா அதை பேசியிருக்கலாமேன்னு சொல்கிறேன் நான்.
எனக்காக நீங்கள் கட் அவுட் வைக்காதீங்க, எனக்காக பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, உன் குடும்பத்தை பாருன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு கடந்து போகிறதில்ல. ஏன்னா இந்த ஒரு வரியில் சொல்கிறதெல்லாம் அவன் மண்டக்குள்ளே இறங்கவே இறங்காது. நீங்கள் தனித்தனியாக சொல்லணும். அப்படி புரிஞ்சுக்கிற இடத்துல தான் ரசிகன் இருக்கான். நீங்கள் ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரசிகனாக இருந்தானா அவன் சினிமா ரசிகனாகவே இருக்க மாட்டான், அவன் வேறு வேலையை பார்க்க போயிடுவான். அப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், எல்லாரும் சொல்கிறது தானே. சூரி கூட சொல்கிறாரு, நேற்று வந்து சூரி கூட உங்கள் குடும்பத்தை பாருங்கன்றார். இது இல்லை, நீங்கள் இவ்வளவு மனசுக்குள்ளே இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் உங்களுக்கு இருக்குது இந்த மக்கள் மீது. நீங்கள் கும்பலாக போகிறீங்களே, ஒரு இடத்துல விழுந்து சாவுறீங்களே, இது தேவையா? ஏன் இந்த சினிமா நிகழ்வில் மட்டும் இப்படி நடக்குது? இவ்வளவு ஆத்திரமும் இருக்குல்ல. ஒரு 10 படத்துக்கு முன்னாடி நான் இதை தாங்க நினைக்கிறேன், என் ரசிகன் இப்படி ஒரு வேலையை செஞ்சான்னா அவனை ரசிகனாகவே நான் நினைக்க மாட்டேன். நீ என் மனதில் இடம் பிடிக்கணும்னா இப்போ சொல்கிற, கட் அவுட் வைக்காத, பாலாபிஷேகம் பண்ணாத, தியேட்டர் வாசல் நின்று கத்தாத, விசில் அடிக்காதன்னு நீங்கள் சொல்லுங்களேன், சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு வகையில் நம் தொழிலுக்கு இவங்கெல்லாம் உதவியாக இருக்காங்க. இன்றைக்கி ஓப்பனிங்கிற பேர் தான் அவர் சம்பளத்தையே நிர்ணயிக்குது. இப்போ ஒரு நடிகனுடைய ஓப்பனிங் தான் அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாங்கிற ஒரு இடத்தையே நிர்ணயிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நாம் வேணுங்கிற அளவுக்கு பயன்படுத்திட்டு இன்றைக்கி சினிமாவே வேண்டான்னு நினைக்கும்போது ஒரு கருத்து சொல்கிறது இருக்குல்ல, அதை முழுசாக நம்மளால் ஏற்றுக்க முடியல. பட் அவர் சொன்ன கருத்து சரியானது, அதில் ஒன்றும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அவர் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் தவறே கிடையாது. கட்டாயமாக இப்பயாவது சொன்னாரேங்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா சுயநலம் இல்லாத ஒரு அஜித்தாக உங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு வெறுப்புணர்வு இருந்தால் அவர் அதுக்கு அகைன்ஸ்டாக கண்டிப்பாக விஜய்க்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவரோட தனி மனித தப்பு கிடையாது, இங்கே அது எல்லாரோட தப்பாகவும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவாகவும் இந்த கருத்து இருக்குது, பார்க்கப்படுது. இல்லை கூடவே என்ன சொல்கிறாருன்னா, தனது செல்வாக்கை காட்டுவதற்காக கூட்டத்தை திரட்டாதீங்கன்றாரு. ஓகே, அதுலேயும் ஒரு ஊமை குத்துறாரு. கட்டாயமாக இருக்குல்ல. ஓகே, நீங்கள் ஆதரிச்சா ஒரே அடியாக ஆதரிச்சிடணும், எதிர்த்தா ஒரே அடியாக எதிர்த்துடணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க, அங்கே இப்படி நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ விமர்சனம் சொல்கிறேன். அஜித் அவர்கள் இப்படி பண்ணக்கூடியவர் தான், இப்படி நினைக்கக்கூடியவர் தான். ஏன்னா நீங்கள் பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, பல முறை அவரை நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ் போயிருப்பீங்க. அப்படிங்கும்போது அவர் எப்படி விஜய் ஆதரிப்பாரா, இல்லை விஜய் எதிர்க்கக்கூடிய மனத்தன்மையோடு தான் இவ்வளோ வருஷமாக இருந்துகிட்டு இருக்காரா, இல்லை அவர் எப்படி இருப்பார், விஜய்க்கும் அவருக்குமான அந்த நட்பு இத்தனை வருஷமாக எப்படி இருந்துகிட்டு இருந்தது? இல்லைங்க, ஒரு காலத்தில் அவர் ரொம்ப கண்மூடித்தனமாக விஜய் எதிர்த்தார், விஜய் கண்மூடித்தனமாக அஜித்தை எதிர்த்தார். அதான் லிரிக் ரைட்டர்லாம் வச்சுட்டு. ஆமாம்மா, அது ரொம்ப பயங்கரமாக படங்கள்லேயே காட்சிகளாக வரும், பாட்டாக வரும், வரியாக வரும், அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நேரில் போனோம்னா இவர் விஜய் பற்றி பல குறைகளை சொல்லுவார். சார் படத்தில் வந்து என்ன வந்து வேணும்னே என்ன காமெடியாக சித்தரிக்கிறாங்க சார், வயிற்றில் ஒரு பெரிய தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு படத்தில் விஜய் வருவார், ஒரு தொப்பையை தலைவணிலாம் வச்சு கட்டிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார். அது என்ன தான் சார் அவர் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட. ஓகே சார், அவர் படத்தில் இந்த காட்சியை வச்சது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தான் அப்படின்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு காலம். அது வந்து அதுக்கப்புறம் அஜித் வந்து நிறைய பக்குவப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக சிந்திக்கிற அளவுக்கு வந்துட்டார். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஓகே, இந்த போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இன்றைக்கி வேறு ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனால் ஆரம்ப காலங்களில் அப்படி இருந்தாங்க, 2 பேருமே இருந்தாங்க. 2 பேருக்குள்ளேயுமே அந்த ஒரு போட்டி பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? இப்போ இவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னுமே இப்போ அந்த லைட்டாக அந்த ஒரு ஊமை குத்துனாருன்னுலாம் சொல்கிறீங்களா, இப்போவுமே அந்த இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேருமே வந்து சக நடிகன், சக போட்டியாளர் இன்னொரு துறைக்கு போய் அங்கே ஒரு பெரும் கூட்டம் அவருக்காக நிற்கிது, உயிரே கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது, அதை கண்ணெதிர பார்க்குறோம். பல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவாலாக மாறுறாரு. இது எல்லாமே உறுத்தும். ஏன்னாப்பா அஜித் நினச்சா அந்த இடத்துக்கு வரலாம், அவரும் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இவர் ஈக்குவலாக டஃப் கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஆனால் செய்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அது ஒரு கோபத்தை உருவாக்கும்ல. நீங்கள் ஒரு மனிதனாக பாருங்களேன், யாருமே கடவுள் கிடையாது இல்லையா, எல்லாருமே மனிதர்கள் தானே. அப்போ அவர் எவ்வளோ தான் வந்து நிறைய படிக்கிறாரு, வாழ்க்கை பாடத்தை புரிஞ்சுக்கிறாரு, இது தாண்டா வாழ்க்கைங்கிற தத்துவம் பேசுகிறாரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மோட சரிக்கு சரி நின்னவர், அவர் ஒரு சம்பளம் வாங்கினா நாம் அதே சம்பளம் வாங்கணும், ஒரு டஃப் சினிமாவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு நம்மளை விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அங்கே போய் பல வருடமாக 60 வருஷமாக 50 வருஷமாக 40 வருஷமாக இருந்த கட்சி எல்லாமே ஒரு டஃப் கொடுக்குறாரு, அவங்கெல்லாம் பயப்படுறாங்களே. அப்போ நாம் எங்கே போனோன்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கோபமும் வெறுப்பும் கட்டாயமாக இருக்கும், அது இல்லாமல் இருக்காது இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். உங்களுடைய தனி மனித செல்வாக்கை காண்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தை
சேர்க்குறீங்கன்னு சொல்கிறதெல்லாம் அதுதான். இது அஜித் அவர்களோட திங்கிங். விஜய் அவர்களோட திங்கிங் எப்படி இருக்கும்? ஏன்னா எப்போதுமே அந்த வேனுக்குள்ளே எந்த ஒரு வீடியோவுமே ரிலீஸ் ஆகாதுங்கிற பட்சத்தில் ஒரு டைமில் வந்து அஜித்தும் விஜயும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறாரு. அதை இவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே சைன் போட்டு கொடுக்குறாரு. இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. இதை விஜய் அவர்கள் ஒரு சப்போர்ட்டுக்காக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவர் நினைக்கிறாரா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கட்டாயமாக இருக்கும்ல, அரசியலுங்கிறதே ஒரு கணக்கு தானேங்க. நீ திரளான அஜித் ரசிகர்களுடைய வாக்கு நமக்கு வேணும்னு நினைக்கிறவர் அதை கட்டாயமாக செய்வார் இல்லை. ஏன் அது மட்டும் தனியாக வெளியில் வருது? ஏன் அந்த வீடியோவை மட்டும் பின்பக்கத்துலேருந்து வேற ஒருத்தர் எடுக்கிறார் இல்லையா? ஸோ இப்போ அது ஒரு கணக்கு இருக்குது, அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு இன்னும் தேர்தல் நெருங்க அஜித் இன்னும் நிறைய பேசுவார்னு நான் நம்புகிறேன். மேபி கட்டாயமாக இது பற்றிலாம் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும், கட்டாயமாக பேசுவார். ஓகே சார், இப்போது விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் வந்து கூட்டம், அதாவது ஆறுதலுக்கு இவரை தேடி எல்லாரும் வந்திருக்காங்க, கரூர் மக்கள்லாம். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க இவரை வந்து பார்க்குறாரா? அதில் ஒரு சிலர் வந்துட்டு பஸ்ஸில் ஆடிக்கிட்டு வீடியோ போட்டுட்டுலாம் வராங்க, அந்த விஜயோட அந்த அரசியல் பட்டெல்லாம் போட்டுட்டு. அது யாருன்னு தெரியல, பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், நமக்கும் அதே கருத்து தான். நீங்கள் அங்கே போய் பார்க்குறது தான் சரியாக இருக்கும், அவங்கள இங்கே வர வைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது வந்து செட் ஆகலைன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறோம், அதுக்கப்புறம் அங்கே கல்யாண மண்டபம் தேடுறோம், பல பிரச்சனைகள் அவங்க தரப்பில் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இதற்கிடையில் கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை சார் நம்ம அவங்கள இங்கே வர வைக்கிறதுங்கிறது தப்பாக போயிடும், வேண்டாம், கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள நேரில் போய் அங்கே பார்க்குறது தான் சரி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி தான் இல்லை நாம் இங்கே வர வைப்போம்னு ஒரு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ கட்சியிலேயே பல பேருக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, ஜான் ஆரோக்கியசாமி கை தான் ஓங்கியிருக்கு, அவர் சொல்கிறத தான் விஜய் கேட்குறாருங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையும் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி தான் அவர் செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ இன்றைக்கி அது வந்து நல்ல வேளையாக ரொம்ப நெகட்டிவாக போகலை. இப்போ ஆக்சுவலாக வெளியில் வந்து விஜயை விரும்பாதவர்கள், விஜய் மீது வெறுப்பு உள்ளவர்கள் அதை பெருசாக விமர்சனமாக வைக்கிறாங்க. ஆனால் விஜயை விமர்சிக்க வேண்டிய அந்த குடும்பங்கள் இருக்குல்ல, அது ஓகேங்குது. ஆமாம், அவங்க யாருமே விமர்சிக்கவே இல்லை, பிரச்சனையே இல்லைங்க, நாங்கள் வந்து பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம அதை விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லைல்ல. இப்போ சம்மந்தப்பட்டவங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது தேர்ட் பர்சன் நம்ம யார் வந்து அதை உட்காந்து விமர்சனம் பண்ணுறது? ஆனால் வந்தவங்கள்ட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டாயமாக கரூர் வருவேன், கொஞ்சம் சூழ்நிலை சரியாகட்டும், நான் கட்டாயமாக வரேன், உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வருவேன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. இந்த வாக்குறுதியை வந்து ஒரு வெற்று வாக்குறுதியாக நம்ம நினைக்க முடியாது, கட்டாயமாக போவார். இப்போது எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு இடத்துல வந்து புஷி ஆனந்த் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. நம்ம ஆல்ரெடி கூட பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன், அங்கே நிறைய பேர் போஸ்டிங்லாம் மாறப்போகுது, தூக்க போகிறாரு அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட புஷி ஆனந்துக்கே அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அது உண்மையா? எந்த இல்லைங்க, அது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. புஷி ஆனந்த விஜய் வந்து ஒரு மரியாதையான இடத்துல தான் வைப்பார். இப்போ கூட நீங்கள் பேசும்போது ஜான் ஆரோக்கியசாமியோட கை ஓங்கியிருக்கு அப்படின்னு. அதாவது என்னென்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து புஷி ஆனந்த் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கார். அது ஒரு ஆடியோவெல்லாம் வெளியில் வந்துச்சு. அவர் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்குறாரு, கட்சிக்கு யார் தலைவர்னே தெரியல, அவரா விஜயானே தெரியலங்கிற மாதிரிலாம் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். அவருக்கு அது உறுத்தலாக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா, இப்போ திமுகவில் என்ன நடக்கும்னா, பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அப்படி தான் படங்கள் இருக்கும். அதிமுகவுக்கு போனீங்கன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, அப்படி தான் இருக்கும். இங்கே விஜய் பக்கத்துலேயே புஷி ஆனந்த். புரியுதா உங்களுக்கு? அந்த ஈக்குவல் இடத்த கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கட்சியில் இருக்கிற மற்ற பெரிய தலைகளை கண்ணை உறுத்தும்ல கட்டாயமாக. அதைத்தான் வந்து அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் புஷி ஆனந்துக்கு மரியாதையான இடத்தை எப்போவுமே விஜய் கொடுப்பாரு. அவருடைய நிழலாகவே புஷி ஆனந்த் இருக்கார். அவருக்கு வந்து பதவி பறிப்போ பதவி குறைப்போ வராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சார், இப்போ உள்ளே நடந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவர் எல்லாருடைய கால்லையுமே அவர் விழுந்த மன்னிப்பு கேட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு சாத்தியம்? உண்மையாலுமே அப்படி கேட்டாரா? காலில் விழுந்து கேட்டாரா? அவங்களே சொல்கிறாங்களே, நம்ம யாரும் பார்க்கல, புஷி ஆனந்த் கூட அதை பார்க்கல. ஏன்னா எல்லாரையுமே வந்து போக சொல்லிவிட்டு அவர் மட்டுமே போய் அந்த குடும்பங்களை பார்த்துருக்கிறார். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அவர் செல்ஃபோனை கூட கவுத்து தான் வச்சுருந்தார், அங்கே யாருமே படம் எடுக்கலை, ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, வீடியோகிராஃபர் கிடையாது, ஃபோனில் கூட யாரும் அதை எடுக்கலை எங்கள் சந்திப்பை. அவர் வந்தார், அழுதார், கண்கலங்கி காலில் விழுந்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல.
அப்போ அதை நம்ம நம்பி தானே ஆகணும். இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் சார். அதாவது வந்து நீங்கள் ஒரு பண நஷ்டீடாக கொடுத்துட்டு போகிறத தாண்டி வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன், மாதம் மாதம் இவ்வளோ காசு தரேன், கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மாதிரி வாழ்நாள் முழுக்க இவ்வளோ காசு, படிப்பு, உத்தியோகம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் குடும்பங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை செய்யவும் போகிறாரு, நம்புவோம். அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, உயிருக்கு முன்னால் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இவங்க கொடுக்குறதெல்லாம் பணமே கிடையாது. கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த உயிருக்கு இணையாகுமா? கிடையவே கிடையாது. அதனால் வந்து பணம் கொடுத்துட்டாங்கங்கிறத நம்ம பெருசாக பேசவே முடியாது. அங்கே காலில் விழுந்தார்ல, அதை வேணால் நம்ம பெருசாக பேசலாம். ஏன்னா அந்த உணர்வு தான் முக்கியமே தவிர பணம் முக்கியம் கிடையாது. நாளைக்கு வந்து இந்த பணம் அவங்களுக்கு உதவலாம், உதவாமல் கூட போகலாம். ஏன்னா இதுலேயே ஒருத்தர் ரொம்ப அவங்க வந்து பெரிய வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் அந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. 20 லட்சத்தை ஒரு பெண்மணி திருப்பி அனுப்பியிருக்காங்க. எனக்கு இது வேண்டாம், நீங்கள் என்ன நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லலைன்னா நான் எதுக்கு அந்த பணத்தை வாங்கணும்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கிங்க, கட்டாயமாக சார் வருவார், இதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கட்டாயமாக அவங்க வாங்கிக்க போகிறாங்க, அது வேறு. ஆனால் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை வேணான்னு சொல்லுதுன்னா அப்போ அவங்களுடைய உணர்வு என்னவாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் பணம்ங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். இருந்தாலும் பணம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அதில் சிலர் வந்து வேலை வேணும்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வேறு ஏதோ கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன சிக்கல் நான் பார்க்குறேன்னா, இப்போ விஜய் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு நபர், ஒரு தலைவர், எந்நேரமும் இந்த 41 குடும்பத்தை 38 குடும்பத்தை கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்கள்ட்ட ஏதாவது ஃபோன் வந்துச்சா, அவங்கள்ட்ட ஏதாவது லெட்டர் வந்துச்சான்னு ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் கூட ஒரு 3 மாதத்துக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு குழுவை நியமித்தேன். அந்த 41 உயிர்களுக்கான ஒரு குழு, அவ்வளோதான். அந்த குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள மட்டுமே பராமரிப்பதற்கு ஒரு 4 பேரை போட்டு நீங்கள் வந்து அவங்கள கண்காணிச்சிங்க. எதுவாக இருந்தாலும் இந்த 4 பேரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, அவங்க என் காது கொண்டு வருவாங்க, அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டாருன்னா இது லாங் ரன்னாக போகும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு 6 மாதத்தில் அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கிளம்பி வெளில வந்து பேட்டி கொடுப்பார். சார் நான் அவங்கள ரீச் பண்ணவே முடியல சார், இந்த மாதம் 5000 ரூபாங்கிறது 2 மாதம் வந்துச்சு, 3ஆவது மாதம் வரல சார் அப்படிம்பாரு. அப்போ ரொம்ப அசிங்கமாக போயிடும். அப்போ இதை வந்து ஆரம்பத்திலேயே ஒரு குழுவாக நியமித்து சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார். சார், இப்போது அரசியல் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி சினிமா அப்படின்னு வரோன்னா, சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் இப்போ வரைக்கும் அது ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியல. இன்னொரு விதத்தில் அவரை வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு 100 கோடி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. கடைசியாக சூர்யா அவர்கள் எப்போ ஒரு 100 கோடி படம் கொடுத்தாரு, ஒரு பெரிய ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்பேர் பண்ணுற இந்த கம்பேரிசன் நீங்கள் எப்படி? இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப தவறானதுங்க. பிரதீப் ரங்கநாதன் வராரு, ஒரு இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு நடிகராக இருக்கார், தொடர்ந்து இதே லெவலில் அவர் போவார். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு லவ்வான படங்களை எடுப்பதற்கோ அல்லது அந்த கேரக்டர் நடிப்பதற்கோ இன்றைக்கி ஆட்கள் இல்லை. தனுஷ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தனுஷ் அப்கிரேட் ஆகிட்டார். அவர் போய் இனிமேல் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ படிக்கிற மாதிரிலாம் நடிக்க முடியாது. அப்போது அப்கிரேட் ஆகிட்டார் அவர். இப்போ அந்த இடத்துக்கு யார் வேணும்னா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் கட்டாயமாக வேணும். அதுக்காக வந்து அவர் படம் ஓடுதுங்கிறதுக்காக சூர்யாலாம் அவர் கீழே, சிவகார்த்திகெல்லாம் அவர் கீழேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. நமக்கு அது பல பேர் சோசியல் மீடியாவில் எழுதுகிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சூர்யாலாம் எவ்வளவோ படங்கள், வெற்றி படங்களை கொடுத்தவர், தனிப்பட்ட முறையிலே அவருடைய பண்பு, வாழ்க்கை, அவர் எதை நோக்கி போகிறாரு அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு மனிதனை வந்து நம்ம வெறும் நடிகனாவோ அல்லது ஒரு வெற்றியை கொடுக்குற ஒரு ஆளவோ ஏடிஎம் மிஷினாவோலாம் நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி ஒரு சோல் இல்லையா அது. அதை போய் நீங்கள் நேற்று வந்து ஒருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுகிறதுங்கிறது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, எல்லா காலத்துலையும் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. ஓகே, பாக்கியராஜ் மாதிரியே யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார். அவர் படமே பெரிய கிட்டாச்சு. இன்றைக்கி யோகராஜ் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்கே தெரியலையா அப்படியான்னு கேட்குறீங்க, புரியுதா? அந்த ரஜினிகாந்த் சார் மாதிரியே லுக் லைக்கா இருக்கும். நளினிகாந்த் ஒருத்தர் வந்தார். அவர் தான் நான் சொல்கிறேன் கூட வந்து பல படங்கள் நடித்தார். தனியாக இண்டிவிஜுவலாக ஜெயிச்செல்லாம் வரல. ஆனால் யோகராஜ்னு ஒரு ஆள் நடித்து பாக்கியராஜ் படத்தை விட பெரிய கிட்டாச்சு அந்த படம். பாக்கியராஜே இவர் ஒழிச்சிட்டாருன்னாங்க. என்னானார் அவர்? 2 படம் தான், அதுக்கப்புறம் ஆள் காணப்பட்டார். ஸோ அதனால் பிரதீப் ரங்கநாதன் போயிடுவாருன்னு நான் சொல்ல வரல. இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா, சாதித்தவர்கள் தான். நீங்கள் வந்து நிறையா சாதிங்க, இன்னொரு 10 படங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் தனுஷ் மாதிரி நீங்கள் அப்கிரேட் ஆகிக்குங்க. உங்கள் இடத்துக்கு இன்னொரு வேற ஆள் வருவார், வேற ஒரு பையன் வருவார். ஸோ அதனால் அவங்க ஸ்மூத்தாக தான் இருக்காங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் சூர்யாவை மனதில் எவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கணுமோ அங்கே தான் வச்சுருப்பார். சிவகார்த்திகேயனை அவ்வளோ உயரத்தில் தான் வச்சுருப்பார். இங்கே நம்ம சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை விட இவர் கம்மி, இவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சொல்லும்போது படிக்கிற அவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்குமே
ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த கருப்பு இதோட ரிலீஸ் டேட்டில் என்னதான் ப்ராப்ளம்? ஏன் இவ்வளவு எதுவுமே இன்ன வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எந்த ஒரு விஷயமும் கொடுக்காம இருக்காங்க? இங்கே வந்து டிஜிட்டல் பிஸ்னஸ் தான் பிரதானமாக இருக்குது. நீங்கள் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுக்கலான்னா அது நீங்கள் நினச்ச விலைக்கு போக மாட்டேங்குது. அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ முன்னாடியே விற்றாதான் நீங்கள் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தொகையை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே கடனாக தான் இருக்கும். லேபில் கடன் இருக்கும், எல்லா செக்ஷன்லேயும் கடனாக வச்சுருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது தான் மொத்தமாக அடைச்சிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த தொகை லம்பாக எங்கேருந்து வரும்னா ஓடிடிலேருந்து வரும். அந்த பிரச்சனையில் இந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. ஆக்சுவலாக இன்னும் ஓடிடி பிஸ்னஸ் ஆகலை. இந்த வருஷத்துக்கான கோட்டாவை முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த வருடத்துக்கான கோட்டாவில் தான் இந்த படம் வரப்போகுது. அதனால் படம் வந்து எப்படியும் நெக்ஸ்ட் இயர் தான் அப்படி தான் யோசிச்சு வச்சுருக்கிறாங்க. சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.